ஹலோ கைஸ். நம்ம வந்துட்டு திருப்பியும் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு எம்டிஎஸ் கம்யூனிட்டில இணைஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னா சிலம்பரசன். ஸோ சிலம்பரசன் ஹீ இஸ் அன் ஆர்ட் ஸ்டூடெண்ட். ஹீ ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் இஸ் கிராஜுவேஷன். அண்ட் அவங்க வந்துட்டு இப்ப ஃப்ரீலான்சிங்ல வந்துட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அட் தி காலேஜ்ல இருக்கும் போதே அவங்க ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல்டுக்குள்ள இறங்கி அவங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கில் நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் சிம்பு கிட்ட இருந்து ஃப்ரீலான்சிங் பத்தி கத்துக்க போறேன். அண்ட் அதை நீங்க பார்த்து நீங்களும் கத்துக்க போறீங்க. ஸோ வெல்கம் சிம்பு அண்ணா. வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். Hi bro, welcome. Thank you for எஸ் ப்ரோ. inviting me. என்னதான் நான் இன்ட்ரோ கொடுத்தாலும் உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பீப்புளும் Bro, தெரிஞ்சுப்பாங்க. நீங்க கொடுத்த இன்ட்ரோவே வந்து ஏதோ பெருசா இருக்க மாதிரி இருக்கு. பட் அவ்வளோலாம் இல்லை. நம்ம சும்மா அப்படியே காலேஜ் டைம்ல ஏதாச்சும் ஏர்ன் பண்ணி ஆகணுமே, வீட்டில் ப்ரெஷர் கொடுக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஏதாச்சும் கற்றுக்கிட்டு பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணது தான். வீடியோ எடிட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா மேனேஜிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பட் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய ஃப்ரீலான்சர்லாம் இல்லை. போகிற போக்கில் கற்றுக்கிட்டது தான். அதை கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணிட்டே வரேன். யா ஆக்சுவலி அது பெரிய விஷயம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்டில் மோஸ்ட் பீப்புள் ஸ்ட்ரகிள் வித் ஃப்ரீலான்சிங். அவங்க வந்துட்டு எப்படி க்ளூலெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அது எப்படி பண்ணணும், அதை எப்படி கொண்டு போறது, கிளைண்ட்ஸ் எப்படி பிடிக்குது, இந்த மாதிரி நிறைய அப்டாக்கிள்ஸ் வந்து வரும். ஸோ அதெல்லாம் தாண்டியும் அண்ட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு போறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இன் அவர் லெவல் வி ஆர் சோ கிரேட்ஃபுல் ஃபார் தட் நீங்க அது பண்றது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சின்ன வயசுல எல்லாருக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசை வரும், ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு ஆசை வரும். எனக்கு முதல்ல ஃப்ரீலான்சிங்ன்ற வேர்டு கேட்கும் போது நான் வந்து அப்போ 8th 9th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஃப்ரீலான்சிங் பத்தி தெரிஞ்சோன்னா என்ன ஃப்ரீலான்சிங்னா அப்போ அதான் தெரிஞ்சது. நம்ம யாருக்கிலையும் ஒர்க் பண்ண தேவையில்ல, நம்மளே நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்ஸை வந்து சேல் பண்ண போறோம். எங்க வேணா ஒர்க் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் போது நல்லா இருக்கே இது அப்படின்னு கேட்கும் போது, ஆனா எங்க ஒர்க் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கணும்னா தேடி பார்த்தப்ப இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஃப்ரீலான்சர் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம் அப்போ. ஓகே. சும்மா அப்போ பேருக்குன்னு 9th ஸ்டாண்டர்ட்ல நினைக்கிறேன். ஆமா, பேருக்குன்னு ஒரு ஃப்ரீலான்சர் ஐடி ஓபன் பண்ணி அதுல வர பிட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு அட்டென்ட் பண்ணுவேன். ஆனா அதுல பெருசா அந்த பிட்டிங்னா என்ன ப்ரோ? பிட்டிங்னா இப்போ போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு போடுவாங்க. ஓகே. அங்க எல்லாரும் பிட் பண்ணுவாங்க. இப்போ நான் $10 பண்றேன்னா அவங்க $5 பண்ணுவாங்க. அது மாதிரி பிட் பண்ணுவாங்க. யாரு கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, அஃபோர்டபுளா தோணுதோ அவங்கள பிக் பண்ணிப்பாங்க. புரியுது. அது மாதிரியா பண்ணிட்டு இருந்த காலம். ஆனா அதுல வந்து அது எதுன்னு தெரியாம இறங்குனதுனால அதுல என்னால சர்வை பண்ண முடியல. ஓகே. அதுக்கப்புறம் 10th 11th 12th கொரோனாலாம் போச்சு. அப்படியே எக்ஸாம்ஸ் அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐடியாவே இல்லை. காலேஜ் படிக்கும் போது தான் காலேஜ் படிக்கிறோம், இன்னுமா வீட்டுல காசு கேட்கறது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தான் வேற ஏதாச்சும் கத்துக்கிட்டு அதே ஃப்ரீலான்சிங்கா பண்ணலாம். அந்த போது தான் வந்து இந்த ஈவெண்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவோம்ல, நம்ம நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஆமா. அந்த மாதிரி ஈவெண்ட்ல கிடைச்ச கான்டாக்ட்ஸ் மூலமா பார்ட் டைம் சேர்ந்து அதை ஃப்ரீலான்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, நைஸ் ப்ரோ. தட்ஸ் a குட் ஸ்டார்ட். நீங்க வந்துட்டு அந்த 9th ஆரம்பிச்சு அது என்னமோ பெருசா போகலனாலும் நீங்க அதே ட்ராக்ல இருந்து அப்புறம் ஒரு டைம் கிடைக்கிறப்ப கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்ட் ரேப் பண்ணிட்டீங்க. ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். இப்போ அதே வந்து ஃபுல் டைம் பிசினஸாவும் கன்வெர்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து. ஓகே, நைஸ். கூடிய சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம். யா, கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃப்ரம் த ஸ்டார்ட் த ஆடியன்ஸ் இங்க இருக்கவங்க சில பேருக்கு வந்துட்டு ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறதுனா சில பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கும். ஸோ டு பிகின் வித் உங்க டேர்ம்ஸ்ல
உங்க ஐடியால வந்துட்டு ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படிங்கறத ஒரு இதா சொல்லுங்க. ஆமா. ஆனா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீலான்சிங்க பத்தின ஒரு எண்ணமே இருக்காது. ஃப்ரீலான்சிங்ல வந்து ஏர்ன் பண்றது வந்து ஆ, நிறைய ஏர்ன் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனா ஃப்ரீலான்சிங்ல எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. இப்போ அங்க இருக்க ஒரு ப்ளஸ் என்னன்னா ஃப்ரீலான்சிங்ல நம்ம நம்ம கிட்ட இருக்க குவாலிட்டிஸ், நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்ஸை வச்சு தான் நம்ம ஏர்ன் பண்ண போறோம். ஆ அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம சொல்றதா டிமாண்டா இருக்கும். ஆ இப்போ வந்து இப்ப ம், சொல்லுங்க. அந்த டைம்ல அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த புலவர்கள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அவங்க எல்லாம் ராஜா கிட்ட போயிட்டு புலவர்கள்லாம் கவி பாடும்போது அத பார்த்துட்டு ராஜா வந்துட்டு இது கொஞ்சம் நாணயங்கள் தர்ற மாதிரி இருக்கும்ல. சோ ஆ இது ம், அது அந்த காலத்துல பண்ண ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி தானே? ம். அதுவும் ஒரு வகையா சொல்லலாம். ம் பட் ஆனா வந்து அத புகழ்ந்து பாடி, ஆமா, புகழ்ந்து பாடி ராஜாவை பத்தி புகழ்ந்து பாடி அவங்க கிட்ட பரிசு பெற்றுட்டு போவாங்க. ம் அதே கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமா. மாடர்னைஸ் ஆயி அந்த மாரி லைக் ம், அந்த ஒரு ஆர்ட், அந்த ஒரு ஸ்கில், அந்த ஒரு ம். ரெகக்னிஷன் வந்துட்டு தனியா எந்த ஒரு மீடியம்லும் இல்லாம உங்களுக்கும் அந்த கிளையண்ட்டுக்கும் கிடைக்கிற மாரி இருக்குல்ல. சோ அந்த மாரி. ஆமா, அதே போலதான். அதே மாதிரி நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு ராஜா கிட்ட போய் புகழ்ந்து பாடணும்னு அவசியம் இல்லை. எந்த ராஜா கிட்ட வேணா போலாம். ஆமா. நமக்கு அந்த தடைகள் இருக்காது. இந்த 9 to 5ன்ற ஒரு விஷயம் இருக்காது. ஆ. எப்பவுமே ஒரு எம்ப்ளாயியாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் பர் இட்ஸ் நேம்ஸ் ஃப்ரீலான்சிங்கும் போது நம்ம கொஞ்சம் அதுல ஃப்ரீயா இருக்கலாம். அதோட ஆ. ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமா இருக்கு. ஆமா. பட் நான் இத பத்தி ஃப்ரீலான்சிங் பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன கண்டுபிடிச்சேன்னா, நானும் முன்னாடி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃப்ரீலான்சிங்ல எவ்வளவு சம்பாரிச்சிட முடியும்? ம். நம்ம ஜாப் போய் ஒர்க் போய் பிசினஸ் பண்ற அளவுக்கு சம்பாரிச்சிட முடியும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ம். ஃப்ரீலான்சிங்ல பிசினஸை விட அதிகமாவும் சம்பாதிக்கிற பர்சன்ஸ் இருக்காங்க. ஆமா. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஆமா. நம்ம கரெக்டா அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் அதுக்கு. அவ்வளவுதான் மேட்டர். யா நான் சில பேரோட ஸ்டோரீஸ்லாம் கேட்டிருக்கேன். ஆம், அந்த ரிசெஷன் பீரியட்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஜாப்ஸ் கிடைக்காதனால அவங்கள்ட்ட ஸ்கில் இருக்கு. அவங்கள்ட்ட ம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவங்க ஏதோ ஒரு சர்வீஸ் வேல்யூ வந்துட்டு இந்த ஒரு வேர்ல்டுக்கு குடுக்க முடியும். ஆனா அந்த ரிசெஷன் பீரியட்னால தே கேனாட் லேண்ட் அ ஜாப். சோ அந்த டைம்ல இந்த ஃப்ரீலான்சிங் பார்த்து அப்படியே அதே ட்ராக்லயே வந்து அவங்க நீங்க சொன்ன மாரி நெறைய ஏர்ன் பண்ற மாரி சொல்லி நெறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு அ ரொம்ப வெளிய வரலனாலும் பீப்பிள் ஆர் ஸ்டில் ஹியர் டூயிங் ஃப்ரீலான்சிங் ஃபார் த லிவிங். சோ அந்த அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க அந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்றதுலாம் நெறைய கதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ம். டைம்ஸ்ல. யா, யா. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டால அவன் காலேஜ் போயிட்டுமே ஏர்ன் பண்ண முடியும். ம். ஸோ அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் குறையுது. லைக் அந்த ம். இடத்துல அவனுக்கு தேவையான விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. மணி இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படியும் மணி தேவைப்படும். ஆனா வீட்ல கேட்கறதுக்கும் கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸா இருக்கும். ம். So அந்த இடத்துல அத வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகுது அவனோட எண்ணங்கள். ஸோ ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ அதுலயே நீங்க ஸ்பெசிஃபிக்கா இருந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ சூஸ் பண்ணி அதுல நீங்க அப்டேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஃபுல் டைம் ம். ஃப்ரீலான்சரா. ஓகே. பட் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு பெரிய தைரியமும் தேவைப்படுது. ம். ஆமா. இப்போ அது ஆக்சுவலி சிஸ்டம் எல்லாம் அப்பாற்பட்டு சிஸ்டம்லாம் விட்டுட்டு ஒரு ம். அன்ட்ரெடிஷனல் பாத்ல போறதுனாலே நெறைய தைரியம் தேவைப்படும் தான். ஆமா. நம்ம வழக்கமான ஒரு சூழ்நிலையை வளர்ந்து வந்திருப்போம். காலேஜ், ஸ்கூலு, காலேஜ், அதுக்கப்புறம் வேலை, அந்த மாரி ஒரு பேட்டர்ன். திடீர்னு ம். வேலைக்கே போல, வீட்லயே உட்காந்து ஒர்க் பண்றோம்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க. நம்மள சுத்தி ஆமா. இருக்கவங்களே. ஆமா. ஆனா நம்மளோட பொட்டன்ஷியல் தெரிய வரும்போது தான் அதுக்கான அர்த்தங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா. எல்லாருக்குமே அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆ ம். இந்த அன்ட்ரெடிஷனல் பாத்ல வரவங்க எல்லாருமே. ஏன்னா சொசைட்டியும் அந்த மாரி ஒரு விஷயத்த வந்துட்டு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. கணக்குல ஆமா.
எண்ணக்கூடிய சில பேர் மட்டும் தான் அது அது பார்த்திருப்பாங்க சொசைட்டிலே. ஸோ அப்படி இருக்கப்ப இட் இஸ் அ டஃப் பாத் தான். பட் பீப்புள் லைக் யூ ஆர் டூயிங் இட் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஆமா. அந்த 20% பீப்புள்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த வாழ்க்கையில 80% பீப்புள்ஸ் வந்து நார்மல் வாழ்க்கை சராசரியா வேலை ஜாப்ஸ் போய் வாழ்ந்துருவாங்க. மிச்சம் இருக்க அந்த 20% தான் வந்து ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அது மாதிரி தான் இருக்கும். எஸ் ப்ரோ. யா, நம்ம ஃப்ரீலான்சிங் பத்தி நிறைய பேசணும். ஆனா ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு உங்க டேர்ம்ல என்ன சொல்லுவீங்க? லைக் இந்த மாதிரி ஒரு 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 சர்வீஸ் இருக்கு. லைக் கிராஃபிக் டிசைனிங் இருக்கு, இல்ல வீடியோ எடிட்டிங் இருக்கு. இத வந்துட்டு என்கிட்ட உள்ள சர்வீஸ நான் ஒரு கிளையண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்றது அவ்வளவுதான். சோ இதுதான் ஃப்ரீலான்சிங்கா? இல்ல இதுக்கு மேல இருக்கா ஃப்ரீலான்சிங்கிறது? ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்கிட்ட ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு, அதை வந்து கிளைண்ட்டுக்கு நான் சேல் பண்றேன், அது மூலியமா எனக்கு இன்கம் வருது, அது இருக்கு. பட் இதை தாண்டி என்னன்னா இது வந்து ரெகக்னேஷன் ரெகக்னேஷன் இந்த சென்ஸ் நம்மளே நம்ம பிராண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ ஒர்க் ஜாப்ஸ்ல எல்லாம் வந்து இந்த இந்த பிராண்ட் ரெகக்னேஷன் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இல்ல. ஏன்னா நம்ம ஜாப்ஸ் போவோம், அங்க வந்து அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி தான் போயிடும். ஆமா. பட் இதுல எப்படின்னா நம்மளே நம்ம ஒரு பிராண்டா உருவாக்கலாம். லைக் இப்போ ஓகே. கிராஃபிக் டிசைனர் இருக்காங்கன்னா ஹி இஸ் எ கிராஃபிக் டிசைனர் அப்படின்ற ஒரு நல்ல பிராண்டா தெரியும். நம்மளோட செல்ஃப் வந்து ஒரு பிராண்டா கிரியேட் ஆயிடும். பட் ஆனா அந்த ஜாப்ஸ்ல அது இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்றதுக்கான வழியாகவும் இருக்கு. நம்மளே மார்க்கெட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. அதுக்கான பிளாட்ஃபார்மாவும் இருக்கு. ஓகே. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது ஒன் வே இஸ் டு மேக் மணி பை ப்ரொவைடிங் அவர் சர்வீஸ் டு கிளைண்ட்ஸ். இன்னொரு வே வந்துட்டு அதுல இன்னொரு அட்வான்டேஜாவும் சொல்லலாம், அது பிராண்டிங். நம்மள லைக் ஒரு ஜாபுக்கு போனாலும் அந்த கம்பெனில உள்ள 4 பேருக்கு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறப்ப ஒரு சோசியல் மீடியால வி பில்ட் சம் பிராண்ட், வி பில்ட் சம் ரெகக்னிஷன். ஸோ அதுதான் சொல்றீங்க. ஆமா. இப்போ இந்த இது சொல்லுவாங்கல்ல, பூமி வந்து தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்திக்கும்ன்ற மாதிரி. அதே மாதிரி இதுல நம்மளும் நம்ம பிராண்ட டெவலப் பண்ணலாம், மத்தவங்க பிராண்டுக்கும் டெவலப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. வித் இன்கம் ப்ராஃபிட். ஆமா. இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கிறப்ப யூ ஹேட் சம் நெட்வொர்க்ஸ். நீங்க வந்துட்டு நெட்வொர்க்கிங் ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணி அங்குள்ள பீப்புள் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க. இது இது வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்ப பண்ணவே. ஆனா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்ப அவன் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா, வாட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ, பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் வித்? இப்போ நான் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் படிக்கும் போதே சோசியல் மீடியா போகும்போதே சோசியல் மீடியாஸ்லாம் நல்லா டெவலப் ஆயிருச்சு. இப்போ நான் நெட்வொர்க்கிங் போனாலுமே அங்க எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடைச்சிரும். பட் ஆனா அந்த கான்டாக்ட்ஸ் கிடைச்சி நான் அங்க ஒர்க் பண்றதுக்கு என் ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்ணேன்னா ஆன்லைன் மூலியமா தான். ஓகே. ஸோ இப்போ நான் வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறதா இருக்கட்டும் சரி, சோசியல் மீடியா மேனேஜிங் கத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்ல தான். ஆன்லைன்லயே வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ரிசோர்சஸ் இருக்கு. பேசிக்ல இருந்து போனோம்னா பெஸ்ட் வே ஆன்லைன் தான். ஆனா அதுல என்ன இருக்கணும்னா நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு அதுல தெரிஞ்சிருக்கணும். ஓகே. தெரிஞ்சிருக்கும் போது நம்ம ஒரு ரிசோர்ஸ் தோணாலே அதுக்கு அடுத்த ரிசோர்ஸ் அதுவே காட்டும். ஓகே. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வீடியோ எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா, லைக் இன்ட்ரெஸ்ட்னு இல்ல, ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடிட்டிங் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கணும் நானே. ஆமா. தென் அடுத்து நான் அதை ஆன்லைன்ல கத்துக்கணும். ஆன்லைன்ல கத்துக்கிட்டு அது வழியா ஃப்ரீலான்ஸ், அது வழியா அதுக்கப்புறம் தான் நெட்வொர்க்கிங் போகணும். யா ஆமா. ஓகே. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. நெட்வொர்க்கிங் போறது மூலியமா நீங்க ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அன்பெய்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே.
அதுல நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அது அன்பெய்டுன்றதுனாலே அவாய்ட் பண்ணிடுறாங்க. நானும் சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணிடுறேன். இப்போ அங்க வந்து நமக்கு ஒரு அங்க ஸ்கில் டெவலப் ஆகும். நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சும் அன்பெய்டு அவாய்ட் பண்றோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் இருக்கு, இவ்வளவு ஸ்கில்ஸ் வச்சுட்டு அன்பெய்டு அவாய்ட் பண்றதுல ஒரு ஸ்மால் ரீசன் இருக்கு. பட் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம இப்போதான் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்பயே அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அவாய்ட் பண்றது வந்து அது சரி வராது. ஓகே ஓகே. சோ அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்ல கத்துக்க முடியும். யா டெஃபினெட்லி. இப்போ அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ்ல என்ன மேட்டர்னா, நமக்கு அன்பெய்டு தான், பட் ஆனா அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான வேலையை வாங்குவாங்க. அதுல என்ன விஷயம்னா, இவங்க நம்ம காசு தர்றது இல்ல, அன்பெய்டா தான் இவனை வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காகவே அவங்களோட நம்மளோட பொட்டன்ஷியலை எடுக்கதான் பார்ப்பாங்க. ஓகே. அது ஒரு நல்ல வேதம். நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் பண்றதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. எப்படின்னா மிஸ்டேக் பண்ணி அதுல இருந்து கத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு பெய்ட் இன்டர்ன்ஷிப் போறீங்களா, அங்க வந்து நீங்க உங்களோட பெஸ்ட்டை தான் கொடுக்க பார்ப்பீங்க. பெஸ்ட்டை தான் கொடுக்கணும் ஆக்சுவலி. அந்த அவங்க உங்க பே பண்றதுக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். பட் இந்த அன்பெய்ட் நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சொல்லித்தர ஆள் இருப்பாங்க. ஓகே, அது ஒரு நல்ல வே. கரெக்ட் தான் ப்ரோ. இப்ப இந்த அன்பெய்ட் இன்டர்ன்ஷிப்லாம் எங்க எங்க போய் தேடுறது? ஏன்னா இப்ப மைசெல்ஃப் நானே வந்து இன்டர்ன்ஷிப் நிறைய தேடி இருக்கேன், லிங்க்டின்லயும் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய அப்ளை பண்ணிருக்கேன். பட் எதுவுமே ஓரளவு ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி தெரியல. அந்த என்னதான் ஈஸி அப்ளை பண்ணாலுமே அதுல இருந்து அவ்வளவா கிடைச்சது கிடையாது. ஆமா, அத நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்பெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா, இன்டர்ன்ஷிப்ஸ்க்கே வந்து போர்ட்ஃபோலியோ கேக்குறாங்க. அது போர்ட்ஃபோலியோ நம்ம கிட்ட இல்லாதனால தான் நம்ம இன்டர்ன்ஷிப் போய் அது மூலியமா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போறோம். ஆனா இன்டர்ன்ஷிப்பே போல போர்ட்ஃபோலியோஸ் கேக்குறாங்க. அந்த இடத்துல என்ன முடியுதுன்னா, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ஒரு பதில் தரணும் அவங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் தட் நான் அப்ளை பண்ணாம, இப்போ எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைனிங்க்கு அப்ளை பண்றோம்னா, கிராஃபிக் டிசைனிங்ல தெரிஞ்ச விஷயங்களை ஒரு அட்ராக்டிவ் மெசேஜா கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ஓகே, அந்த மெயில் போடுற மாதிரி சொல்றீங்க? ஆமா. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் திஸ் ஜாப் ரோல், திஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் அப்படின்னு அனுப்பாம, ஐ எம் வில்லிங் டு லேர்ன் அண்ட் டெவலப் மை செல்ஃப், அந்த மாதிரி நம்ம எக்ஸெட்ரா போட்டு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய மெயில்ஸ் வந்திருக்கும், பட் அதுல இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. அவங்க அங்க இன்டர்ன்ஷிப்னு எதிர்பார்க்கும் போது அந்த மெயில் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்படும். அவங்க ஆக்சுவல் ஃப்ரீலான்சிங்னு வந்தா அப்போ நம்ம இந்த மாதிரி அனுப்புற மெயில் வேலைக்கு ஆகாது. ஆனா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு வரும்போது இது கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்படும். ஓகே. சம்திங் நம்ம வந்துட்டு ஒரு கிரவுட்ல பண்றது அப்படியே பண்ணாம கொஞ்சம் டிஃபரா, கொஞ்சம் பாசிட்டிவா, நல்லா எஃபெக்டிவா பண்ணணும்னு சொல்றீங்க. அட்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ரீல்ஸே அப்படிதானே, ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். அப்போதான் அவங்க அடுத்த 1 நிமிஷத்துக்கு அந்த ரீல்ஸை பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அந்த மாதிரி தான். ஓகே ப்ரோ. ஓகே. சோ இப்ப இந்த மாதிரி அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் வந்துட்டு ஸ்கில்ல வளர்த்துக்கிறது பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுல ஒரு வே என்ன சொன்னீங்கன்னா ஆன்லைன்ல வளர்த்துக்கலாம், இன்னொரு வே வந்துட்டு ஆஃப்லைன்னா இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போய் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் போய் அங்க போய் கத்துக்கலாம்னு சொன்னீங்க. சோ தட்ஸ் ரியலி நைஸ். இந்த ரெண்டு வேல நீங்க ரெக்கமெண்ட் பண்றது எந்த வேவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆன்லைனா இல்ல ஆஃப்லைனா, அண்ட் வை நீங்க அதை ரெக்கமெண்ட் பண்றீங்க? நான் ரெக்கமெண்ட் பண்றது, நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது ஆன்லைன் தான். ஓகே. பிகாஸ் எனக்கு ஆன்லைன் எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இப்போ நான் எப்பவுமே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் மொபைல் யூஸ் பண்ற டைமை வந்து
நான் எங்கேயாச்சும் இப்போ டிராவல் பண்றேன்னா அந்த டிராவல்லயும் என்னால அதை கத்துக்க முடியும். ஓகே. புரியுதுங்களா? நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன். டிராவல் பண்ணும்போது இப்போ எனக்கு இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறது எக்ஸாக்டா ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னா நான் ஒரு ம். 45 மினிட்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஓகே. கத்துக்கிறதுல. அந்த வீடியோஸா இருக்கட்டும், இல்ல கோர்ஸா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், அதுல ஒரு 45 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆ. அது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். பட் ஆஃப்லைன்ல என்ன மேட்டர்னா அது அது கண்டிப்பா ஒரு டிசிப்ளினை உருவாக்கி தரும். எனக்கு ம். ஆன்லைன்ல இருக்க ஒரே நெகட்டிவ் என்னன்னா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம். ம். ஆமா, நம்ம எக்ஸாக்ட்லி. நம்மளே அதுல இருக்கிறத நம்ம தான் பண்ண போறோம். இந்த விஷயத்த இப்ப நமக்கு தெரியும் அப்படின்றதுனாலே தள்ளி போட்டுருவோம். ஓகே. பட் ஆஃப்லைன்ல என்னன்னா நமக்கு வந்து ஆஹ், நேரடி கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாம ஆஹ், நம்ம அது டிசிப்ளினை கிரியேட் பண்ணின்ற சென்ஸ் டெய்லி நம்ம அங்க போகணும். அந்த ம். டைம்குள்ள அந்த work முடிக்கணும். ரிட்டர்ன் வரணும். இப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு போயிடும். அதை நம்ம ஓகே. ரெகுலரா ஆகணும் அந்த இன்டர்ன்ஷிப். ஸோ ஓகே. ஆன்லைன் ஆஃப்லைன்லயும் அந்த வசதி இருக்கு. பட் நான் ப்ரிஃபர் பண்ணது ஆன்லைன் தான். ஏன்னா போக ஓ. முடியாத காரணத்துக்கு. ஓகே, எனக்கு புரியுது. ம். இன்னொன்னு, ஆன்லைன்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கும் ஆமா. அண்ட் ஆஃப்லைன்ல வந்துட்டு டிசிப்ளின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா. ஆனா நைஸ். ஆன்லைனோட இன்னொரு மைனஸ் என்னன்னா நம்ம வீட்லயே இருந்து பண்றதுனால நம்ம சரௌண்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கணும். இல்லைன்னா அது மைனஸா ம். போயிடும். ஆமா, ரைட். நீங்க சொல்றது ஒரு ஃபோக்கஸ்டான என்வாயன்மெண்டா இருந்தா பெட்டரா இருக்கும். யா யா அப்படி அப்படி இல்லாத பட்சத்துல இட் வுட் மேக் சம் ட்ரபிள் தான். அது டிஸ்ட்ராக்ஷனாவும் ஆகலாம். ஆமா கண்டிப்பா. யா. நைஸ் ப்ரோ. ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுல வந்துட்டு இது சூப்பரான விஷயம் தான். இந்த ஒரு விஷயம், அந்த அன்பெய்ட் இன்டர்ன்ஷிப் வந்துட்டு ரொம்ப இடத்துல பேசுறது கிடையாது. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்ன்ஷிப் போறது எதுக்குன்னா, மெயினா காலேஜ்ல வந்துட்டு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு, ஆர் எனி ஜாப் வந்துட்டு ஜாப்குள்ள உள்ள போறதுக்கு இன்டர்ன்ஷிப் போறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பட் நீ ம். ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணும் அப்படின்னு சொல்றது இட் இஸ் வெரி வெரி ரேர். பட் யா, நீங்க இந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு இங்க சொன்னது சூப்பர் தான். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் வே டு டூ ஸ்கில் அப்ஸ்கில்லிங். ஸோ யா, நைஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. அண்ட் இப்போ வந்துட்டு ஸ்கில்ல பார்த்தாச்சு. ஸ்கில்லுக்கு அடுத்து கிளைண்ட்ஸை வந்துட்டு ஆன்போர்ட் பண்றது த ஒன் வே இஸ் டு டூ நெட்வொர்க்கிங். ஸோ அது வந்துட்டு நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டீங்க. அண்ட் அந்த நெட்வொர்க்கிங் பத்தி கொஞ்சம் டீப்பா போலாமா? ஏன்னா அந்த நிறைய பேர் நெட்வொர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கும். ஆனா அதுல நெட்வொர்க்கை எப்படி கிளைண்டா மாத்துறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? யா யா டெஃபினெட்லி. இப்போ நெட்வொர்க்கிங் போறோம்ன்றது ரேண்டம் நெட்வொர்க்கிங் ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ அங்க வந்து எல்லா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளும் வருவாங்க. லைக் இப்போ ஒரு வீடியோ எடிட்டரும் வரலாம், ஒரு இன்ஜினியரும் வரலாம், ஒரு டாக்டரும் வரலாம், யாரும் வேணா வரலாம். இந்த ம். ஸ்பெசிபிக் நெட்வொர்க்கிங்ஸ் இருக்கு. இப்போ வீடியோ எடிட்டர்ஸ்க்குன்னு தனி நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் இருக்கு. ம். இன்ஜினியர்ஸ்க்குன்னு தனி நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் இருக்கு. ம். அந்த மாதிரி இடத்துல வந்து ஷோகேசிங் தான். இப்போ நம்ம கத்துக்கிட்டோம் ஒரு விஷயம், ஓகே. கத்துக்கிட்டோன்னே நம்ம டெஃபினெட்லி இன்கம் எதிர்பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. ம். ம். அப்படி இருக்கும்போது நம்ம கத்துக்கினத நம்ம ட்ரை பண்ணி ஆஹ், ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணணும். எதுவா இருந்தாலுமே சரி. ம். நம்ம கத்துக்கிட்டோம், அதை எப்படி நம்ம பண்ண முடியுமா நமக்கு தெரியும். அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஓகே. உதாரணத்துக்கு ம், நம்மளே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஆமா. இப்போ நம்ம பார்ப்போம் வீடியோ எடிட்டிங்னா, இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோம் எடிட் பண்றதுக்கு. ம். இப்படி பண்றாங்க. ஓகே இது இப்படி பண்ணோம், அதை அப்படி பண்ணோம்னு சொல்லிடுவோம். ஆனா உண்மையிலே பிசில உட்காந்து எடிட் பண்ணும்போது தான் அவங்க அதை எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு திருப்பி போயிட்டு ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு வருவோம். அந்த மாதிரி ஆகும். ம். அப்படி இருக்கும்போது நம்ம கிரியேட் பண்ணணும். உட்காந்து ஒரு சாம்பிள் வீடியோ கிரியேட் பண்ணி அவங்க எப்படி பண்ணாங்க அதை பார்த்து கிரியேட் பண்ணி ஓகே இது எப்படின்ட்டு நம்மளே நம்மள ஒரு வேல்யூவேட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ நீங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 2 வீடியோ பண்ணுவீங்க, 3 வீடியோ பண்ணுவீங்க, ஆர் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க.
இப்போ அந்த ப்ராஜெக்ட வந்து அடுத்து ஷோகேஸ் பண்ணலாம் நம்ம நெட்வொர்க். இது மாதிரி ஐ டன் திஸ் பிஃபோர் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ சும்மா எனக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டிங் தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்லாம, ம். என்கிட்ட இந்த ஒர்க் இருக்கு. நான் இது ம். கத்துக்கிட்டதுக்கு சாம்பிளா இந்த ஒர்க் இருக்கு. ம். அப்படிங்கிற யா மாதிரி ஒரு வியூ காட்டுறது. யா டெஃபினெட்லி. முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ அம் இன்ட்ரஸ்டட்னு அனுப்பாம, ம். திஸ் இஸ் மை ப்ரீவியஸ் ஒர்க். ஐ ம். வுட் லைக் வித் யூ, கொலாபரேட் வித் யூ அப்படின்னு ஒரு ஒர்க்கே நம்ம காமிச்சோம்னா, ஓகே முன்னாடியே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஆ நீங்க முன்னாடி சொன்னதும் இப்ப சொல்றதுலயும் எனக்கு ஒரு சிமிலாரிட்டி என்ன தெரியுதுன்னா, யூ ஆர் இன்டைரக்ட்லி மென்ஷனிங் தட் யூ நீட் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தி கிரவுட். ஸோ ஒரு ஒரு கிரவுட்ல இருந்து நம்மள எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது, நம்ம ஒர்க் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேல்யூ தருது அப்படின்னு வந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸோ அது நல்லா தெரியுது நீங்க அதுலயே சொன்னது. கண்டிப்பா நம்மளோட வேல்யூஸ்னு சொன்னீங்கல்ல, அந்த வேல்யூஸ் வந்து முக்கியமானது. இப்போ மணி ஃபோக்கஸ்டா மட்டுமே இருக்காம வாட் வேல்யூ ம். ப்ரொவைடிங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ம். வேல்யூ உங்ககிட்ட ஒரு வேல்யூ இருக்கு, அதை போய் இன்னொருத்தவங்க கிட்ட மார்க்கெட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ்ல நீங்க வந்து கரெக்டா இருக்கணும். ஓகே. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப். இப்போ எனக்கு என்கிட்ட இந்த வேல்யூ இருக்கு, என்னால இது பண்ண முடியும், ஐ ஹேவ் பொட்டன்ஷியல் ஃபார் திஸ் ம். டு டூ திஸ். ஸோ என்னோட வேல்யூக்காக உங்க ரெகக்னேஷன் என்ன? லைக் ம். கேன் பே, வாட்ஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட், அந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு 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 இது இருக்கு. இந்த மாதிரி ஆப்பிள்னாலே செக்யூரிட்டி தான். ஆப்பிள்னாலே வந்துட்டு ஒரு சூப்பரான பிரீமியம் ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மார்க்கெட்டிங் இதுல வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீலான்சருமே வந்துட்டு சிம்புனா இவர் இவர் வந்துட்டு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுப்பாரு. இவர் வந்துட்டு சோசியல் மீடியால எக்ஸ்பெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீலான்சருமே அவங்கள பத்தி பிராண்ட் பண்றது. ஸோ ஆப்பிள் மாதிரியே ஒரு ஒரு ஃப்ரீலான்சருமே ஒரு பிராண்டை உருவாக்குற மாதிரி. யா ஆமா கண்டிப்பா. இப்போ ஆப்பிள்லாம் சொல்லும் போது நம்ம அதை பிராண்டா பார்க்கறத விட அது ஒரு லைஃப் ஸ்டைலாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா. இப்போ ஆப்பிள் வச்சுட்டு இருந்தா திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தே ஹேவ், ஆப்பிள் இல்லைன்னா தட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தே ஹேவ் அப்படின்னு ஆமா. ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ம். வந்து நம்மளோட வே ஆஃப் லிவிங் அது ஒரு பார்ட் ஆயிடுச்சு. ஆமா. ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான். இப்போ இவங்க கிட்ட போனா நமக்கு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். ம். அந்த மாதிரி தான். அதுக்கான பொட்டன்ஷியலை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்றாங்க. ஓகே ப்ரோ. சோ நைஸ். அப்ப அந்த நெட்வொர்க்கிங்ல நம்ம நெட்வொர்க் பண்ற பீப்பிள கிளையண்டா மாத்துறதுக்கு ஒரு கீ ஃபேக்டர் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். எஸ் ஓகே. டெஃபினெட்லி. இன்னொன்னு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது கவனிச்சேன். அந்த ஸ்பெசிபிக் ஆடியன்ஸை மட்டும் நம்ம பாக்குறது. இந்த மாதிரி ரேண்டமா உள்ள நெட்வொர்க்கிங் சொன்னீங்க. இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக்கா வீடியோ எடிட்டர்ஸ்க்கு மட்டும் உள்ள நெட்வொர்க்கிங் சொன்னீங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் எதிர்பார்த்து போறோமோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எங்க இருப்பாங்கன்னு பார்த்து அந்த மீட்ட போறது, அதுதான் நீங்க சொன்னதுன்னு நினைக்கிறேன். யா எப்படி சொல்றேன்னா, இப்போ ரேண்டம் மீட்டப் நான் சொன்னேன்ல, ரேண்டம் மீட்டப்ல சொன்னீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பீப்புள் வருவாங்க. இப்போ அங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் ஒரே ஒரு கிராஃபிக் டிசைனரா இருப்பீங்க. ஸோ அங்க நீங்க மட்டும் தான் கிராஃபிக் டிசைனர். ஆனா நீங்க கிராஃபிக் டிசைனர் அப்படின்ற ஸ்பெசிபிக் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை விட 10 பேர் பெட்டர் கிராஃபிக் டிசைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்க நீங்க வந்து நம்ம வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணலாம். அந்த லோனஸ் இருக்கு பத்தியா? இப்போ நம்மளை விட ஒருத்தவங்க நல்லா எடிட் பண்றாங்க. ஸோ எப்படி நம்ம அவங்க லெவல் அச்சீவ் பண்றது அப்படின்ற ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வேல போகும். ஓகே, புரியுது. இப்போ நம்மளை விட வீக்கான சரௌண்டிங்ஸ்ல இருந்தா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட ஸ்ட்ராங்கான சரௌண்டிங்ஸ்ல இருக்கும் போது தான் நம்மளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். கரெக்ட். ஆமா. அது ஒரு ஆமா. இது ஒரு ரியலி குட் வே. ஒரு கிளைண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல போயிட்டு பிடிக்கிறதும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. அண்ட் பை த வே வி ஆர் இன் த ஃபீல்டுல, வி ஆர் இன் த மார்க்கெட்ல. ஸோ அங்க
அதாவது அந்த பிசினஸ் நடக்கிற இடத்துக்கு போறோம். லைக் ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஈவென்ட் போறோம்னா தேர் ஆர் மோர் கிராஃபிக் டிசைனர் லைக் யூ அங்க இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கிளைண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ உங்களோட மேல உள்ள கிராஃபிக் டிசைனர் வந்துட்டு எப்படி கிளைண்ட்ஸ் பிச் பண்றாங்க, எப்படி வந்துட்டு ஒர்க் பண்றாங்க பாக்குறப்ப யூ நோ யுவர் வீக்னஸ் அண்ட் யூ கேன் ஒர்க் ஆன் தட். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேக்டர். ஒரு ஸ்பெசிஃபிக்கா லைக் ரேண்டமா போயிட்டு நம்ம ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கும் அண்ட் இது இது பிடிக்கிறதுக்கும் டிஃபர் இருக்கு. அண்ட் அதுல அந்த வீக்னஸ் பாயிண்ட் அண்ட் நம்மளே நம்ம செல்ஃப் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க சொன்ன அந்த அந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நிறைய இது இருக்கு, நிறைய வேஸ் இருக்கு. ஸோ நைஸ் ப்ரோ. யா நம்ம அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளை விட 10 பெட்டர் கிராஃபிக் டிசைனர்ஸ் இருக்கும்போது எக்ஸாக்ட்லி நம்மளை விட பெட்டரா இருக்காங்கன்னா நம்மளை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். எக்ஸாக்ட்லி. ஆமா, இது வந்துட்டு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த ஒன் வே டு கெட் சம் கிளைண்ட்ஸ். வாட் ஆர் த அதர் வேஸ்? லைக் இந்த நெட்வொர்க்கிங் ஆஃப்லைன்ல நீங்க நெட்வொர்க்கிங் பண்றது ஒரு வே ஆஃப் கெட்டிங் கிளைண்ட்ஸ். இதை தவிர்த்து வேற 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 எந்த விதத்துல கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும்? நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸை தவிர நிறைய விஷயம் இருக்குல்ல. இப்போ வாட்ஸ்அப் குரூப்ஸ், கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ரொம்ப எஃபிஷியன்டான வே என்ன சொல்லுவேன்னா, மறுபடியும் அது ஷோகேசிங் தான். இப்போ நீங்க உங்ககிட்ட இந்த வேல்யூ இருக்கு, அதை ஷோகேஸ் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு இப்போ என்ன ஈஸியான வழி இருக்குன்னா சோஷியல் மீடியா. ஓகே, நீங்க உங்களோட செல்ஃபை நீங்க மார்க்கெட் பண்ணணும். உங்களுக்கான ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதா இருக்கட்டும் சரி, கண்டென்ட் கிரியேஷன் பண்றதா இருக்கட்டும் சரி, இமெயில் மார்க்கெட்டிங், கோல்ட் டிஎம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் சரி, இது வந்து நம்ம செல்ஃபை மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு அடிஷனல் ஃபேக்டரா இருக்கும். ஸோ அப்படி நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணி அது வழியா மேபி வி பில்ட் சம் ஆடியன்ஸ் ஸ்பேஸ். ஸோ அது வழியா நம்மளுக்கு வந்துட்டு டைம்ஸ் வருவாங்க அந்த மாதிரி. யா டெஃபினெட்லி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் புதுசா ஸ்டார்ட் பண்றோம்னா, அந்த பேஜ் டெவலப் பண்றதுக்கும் நீங்க ஒர்க் பண்ணணும். அந்த பேஜ் டெவலப் பண்ணி அது மூலியமா வர கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்றதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஓகே. ஸோ அந்த இடத்துல உங்க பிராண்ட் ஐடென்டிட்டி வளரும். உங்க பேஜ் வளர வளர உங்க பிராண்ட் ஐடென்டிட்டி வளரும். உங்க பிராண்ட் ஐடென்டிட்டி வளர வளர உங்க கிளைண்ட்ஸ் ரேட்ஸும் வளரும். ஓகே, புரியுது. இதுதான் அந்த மாடர்ன் வேன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஜேர்னி வந்து ஆக்சுவலி டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல. இந்த மாதிரி. ஆமா, அது ஜஸ்ட் நம்ம ஜேர்னி நினைப்போம், ஆனா அதை அவங்க மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு லேட்டரா தான் புரியும். எக்ஸாக்ட்லி. அது அப்படியே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டே 0 ஆஃப் ஸ்டார்டிங் ஏஜென்சி, டே 0 ஆஃப் ஏர்னிங் 10,000 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஸோ அது அப்படியே நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அதுலயும் ஹிட்டனா அவங்க ஒரு ஸ்மார்ட்டா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ஒரு விஷயம் தான். டெஃபினெட்லி. எஸ் ப்ரோ, நைஸ். நம்ம வந்துட்டு ஃப்ரீலான்சிங் பத்தி நிறைய பேசணும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க என்னென்ன ஃப்ரீலான்சிங்லாம் லைக் என்ன ஃபீல்ட்லாம் ஃப்ரீலான்சிங் நிறைய பண்ணி பார்த்துருக்கீங்க? நிறைய ஃப்ரீலான்சிங் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப மேஜரான மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ரீலான்சிங். டப்பிங்க்குன்னு ஃப்ரீலான்சிங் இருக்கு. யூடியூப் வீடியோஸ் வாய்ஸ் ஓவர்ல அதுக்கு ஃப்ரீலான்சிங் பண்றாங்க. ஓகே. போட்டோகிராஃபிஸ் இருக்கு, அது மாதிரி இருக்கு. கண்டென்ட் ரைட்டிங், கோஸ்ட் ரைட்டிங்னு இருக்கு. மத்தவங்க தாட்ஸ ஆமா, கோஸ்ட் ரைட்டிங். நியூவா இருக்கு. அது என்ன சொல்லுங்க? அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு கிளையண்ட் இருப்பாங்க. அந்த கிளையண்டோட நிச்சில நம்ம போஸ்ட் எழுதி போடணும். ஓகே, புரியுது. அவங்களோட இதுவா நம்ம ஒரு கோஸ்டா இருந்து போடுவோம். புரியுது.
ஸோ இது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லயும் வரும் தானே இது, இந்த கோஸ்ட் யா ரைட்டிங்? யா 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 ஓகே, நைஸ், புரியுது. வேற என்ன ஃபீல்ட்லாம் இருக்கு ப்ரோ? வேற என்ன ஆஹ் வேற என்ன ஃபீல்ட்லாம் வந்துட்டு ஃப்ரீலான்சிங்ல இப்ப அதிகமா இருக்கு? அதிகமான ஹை டிமாண்ட்ல வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. போட்டோகிராஃபி இருக்கு, வீடியோகிராஃபி, ம். அதுதான் ஹை டிமாண்ட்ல இருக்கு இப்போதைக்கு. ஓகே. கண்டென்ட் ரைட்டிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஓகே. லேட்டஸ்டா ஒரு கண்டென்ட் ரைட்டர் வந்து அவரோட வந்து ஹையஸ்ட் பேயிங் வந்து 22L பெர் ஆனம் கேள்விப்பட்டேன், ஓ, கண்டென்ட் ரைட்டிங். ஓகே. ஆ. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. ஓகே. இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம். தமிழ்நாடு, நீங்க ஃப்ரீலான்சிங் வந்துட்டா தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம தமிழ் கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேவே வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும். ஓகே. நீங்க அதுதான் வந்து ஃப்ரீலான்சிங்கோட வேல்யூவே நினைக்கிறேன். நீங்க எங்க வேணா கிளைண்ட் எடுக்கலாம், நீங்க இந்தியா ஃபுல்லா கிளைண்ட் எடுக்கலாம். ஓகே, புரியுது. நான் இந்தியால ஆவரேஜா அவர் வாங்குனது வந்து 22L பெர் ஆனம். ஓ, ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸையும் பிடிக்கலாம். ஓகே ப்ரோ. யூஎஸ் கிளைண்ட்ஸ், யூகே, ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸ், இவங்கெல்லாம் பிடிக்கும் போது நமக்கு வந்து மணி அப்படியே டபுள் ஆகும். ஆ. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, டிஸ்கார்ட் குரூப் இருக்கு, ம். நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ. இது கொஞ்சம் இது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவலான விஷயம் தான். ஏன்னா நீங்க சொன்ன அந்த பிராண்டிங் எதுக்கு முக்கியம்னு சொன்னீங்கன்னு இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது. ஏன்னா யூ ஆர் டூயிங் ஃபார் வேர்ல்ட் வைட் அண்ட் எந்த அளவுக்கு உங்க பிராண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பேண்ட் ஆக முடியும் இந்த ஃபீல்ட்ல. டெஃபினெட்லி. எஸ் ப்ரோ, ஐ கெட். ஓகே, இப்போ ஏஜென்சின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அது அது வந்து அதுவும் ஃப்ரீலான்சிங்கும் வந்து ரிலேட்டடா உள்ளதா? அது எப்படி ரன் ஆகுது ஏஜென்சிங்கிறது? ஏஜென்சின்றது வந்து எப்படி சொல்றது, இப்போ ரொம்ப நாளா வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டே இருக்கீங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் போது ஒரு ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்ணி உங்களை மாதிரி இருக்க இன்னும் 5 வீடியோ எடிட்டர்ஸை, ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர்ஸை நீங்க ஹையர் பண்ணலாம். ஓகே. ஹையர் பண்ணி கிளைண்ட்ஸ் நிறைய பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரே ஆளா மேனேஜ் பண்ணாம இப்போ 5 வீடியோவை 5 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்க. ஆஸ் எ ஏஜென்சியா ஒர்க் பண்ணும்போது நீங்க வந்து இப்போ வீடியோ எடிட்டிங் மட்டும் பண்ண தேவையில்ல. வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், கிராஃபிக் டிசைனிங் பண்ணலாம், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அது மாதிரி இப்போ ஒரு பிராண்ட் வளர்றதுக்காக என்னென்னலாம் தேவை அதை எங்க ஏஜென்சி ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இப்போ வந்துட்டு ஏஜென்சி இஸ் பேசிக்கலி லைக், இப்போ வந்துட்டு நீங்க தனியா ஃப்ரீலான்சிங் பண்றீங்கன்னா நீங்க தான் பிராண்ட், நீங்க தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுவீங்க அண்ட் உங்களோட அந்த பிராண்ட் வந்து முடிஞ்சு போயிடுது. பட் வென் இட் கம்ஸ் டு ஏஜென்சி, உங்களை மாதிரியே நிறைய பீப்புள் இருக்கறனால எவ்வளவு ஒர்க் வந்தாலும் நீங்க வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு கொடுக்க முடியும். அண்ட் மத்த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க், அதாவது இப்ப நீங்க ஒரு கிளைண்ட் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு நீங்க வந்துட்டு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இஃப் தே ஹேவ் அ ரெக்கமெண்ட் ஃபார் கண்டென்ட் ரைட்டிங், இஃப் தே ஹேவ் அ ரெக்கமெண்ட் ஃபார் கிராஃபிக் டிசைனிங், யூ ஹேவ் பீப்புள் ஃபார் தட். ஸோ நீங்க வந்துட்டு அந்த பீப்புளை வச்சு அது பண்ணிடலாம். ஸோ உங்க கிளைண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப தேடணும் அவசியம் இல்லை. அவங்க வந்துட்டு உங்களை மட்டும் ரீச் அவுட் பண்ணா போதும். அவங்களுக்கு தேவையான ஃபுல் ஃபிளெஜ்டான எல்லா நீட்ஸையுமே நீங்க வந்துட்டு பூர்த்தி செஞ்சிருக்கீங்க. ஸோ இதுதான் நல்லா புரியுது ப்ரோ நீங்க சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என் ஃப்ரெண்டு வீடியோ எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு கிராஃபிக் டிசைன், அவனோட கிளைண்ட்டுக்கு கிராஃபிக் டிசைனர் தேவைப்படுறாங்க ஒரு கட்டம் வரும்போது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டா அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலாம்.
ஆமா இப்போ கரெக்ட். இப்போ நான் ஒரு டிசைன் போட்டுட்டு இருந்தேன். ம் எனக்கு அர்ஜென்ட்டா வேற ஒரு வேலை இருந்ததுன்னு வச்சு, என் ஃப்ரெண்டுக்கு அந்த டிசைனை கொடுத்து இத கொஞ்சம் முடிச்சுட்டா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் ம் அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைனை எனக்கு பண்ணி கொடுத்துட்டான். ஓகே இந்த மாதிரி நைஸ். கொலாபரேட்டிவா நிறைய ஒர்க் பண்ணுவோம். அது ஆக்சுவலி ஒரு கம்பெனி மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்குது. ம். லைக் கம்பெனில ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரீயா இருக்க முடியாது சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கம்பெனி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு, ஆனா உங்களால ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும். யா நைஸ் ப்ரோ. அதேதான். எக்ஸாக்ட்லி. எஸ். ஸோ நைஸ். நம்ம ஃப்ரீலான்சிங் பத்தி நிறைய பேசணும். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமா அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அண்ட் அது எப்படி கிளைண்ட்ஸை பிடிக்கிறது, எப்படி வந்துட்டு அதான் பேசிக்கலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது ப்ராப்ளமா இருக்கும். அப்புறம் வந்து அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ற ப்ராப்ளமா இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நீங்க ஒரு சூப்பரான சொல்யூஷன் ஒன் வே இல்ல 2 வேஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்க வந்துட்டு இப்ப ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்கோப்ஸ் யூ ஆர் ட்ரைங் டு டூ இன் யுவர் ஏஜென்சி, அண்ட் நீங்க அடுத்து எப்படி இதை கொண்டு போறான்னு பாக்குறீங்க? யா நாங்க எங்களோட ஏஜென்சியோட மெயின் விஷயம் என்னன்னா, ஒரு பிராண்ட் வளர்றதுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏஜென்சியோட ஐடியா எங்க வந்துச்சுன்னா, நான் ம் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், நான் கண்டென்ட் ரைட்டர், சோஷியல் மீடியா மேனேஜிங், இந்த மாதிரி தனித்தனி ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பட் இதெல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து வளரும் போது ஒரு பிராண்டே நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆமா எக்ஸாக்ட்லி. உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு வந்து வீடியோ எடிட் பண்ணி தரானா, நான் அதுக்கான கண்டென்ட்டை எழுதி அதுக்கான SEO வேலைகள்லாம் பார்த்து நான் அதை வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ம் இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்கும். நிறைய நம்மளோட ஐடென்டிட்டி ரெகக்னைஸ் ஆகும். ஆமா எக்ஸாக்ட்லி. ஸோ 4 பேருமே தனித்தனியா பண்ணிட்டு இருக்கோம். இங்க ம் வந்தும் அதே ஒர்க்கை தான் பண்ண போறோம். பட் கொலாபரேட்டிவ் வேலை பண்ண போறோம். ம் ஆமா. ஸோ வந்து இது ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு வேவா இருக்கும். எஸ். அதே அதே சேம் எக்ஸாக்ட் ஒர்க் தான், ஆனா ஆஸ் அ டீமா பண்ண போறோம். ஆமா. இப்போ As- ம் சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கிராஃபிக் டிசைனிங் அடுத்த விஷயம் தேவைப்பட்டிருக்கும். ம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஏஜென்சி கேன் டூ வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், கண்டென்ட் ரைட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜிங் அப்படின்னு வரும்போது, ம் இப்போ ஒரு ஒரு கம்ப்ளீட் பிராண்ட் உருவாகிறதுக்கான வேலையை நாங்க பார்க்க போறோம். இப்போ ஓகே. இந்த வேலையை அப்படியே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம். வீடியோ எடிட்டிங் நீ பாத்துக்க, கிராஃபிக் டிசைனிங் நான் பாத்துக்கிறேன், சோஷியல் மீடியா மேனேஜிங் நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு. ம் ம் ஸோ தட் நம்ம அதே சேம் வேலையை பார்ப்போம். அட் த சேம் டைம் நமக்கான அந்த ஏஜென்சி பிராண்டிங்கே உருவாக்குவோம். ம் கண்டிப்பா. ஓகே நைஸ் ப்ரோ. நல்ல பிளான், சூப்பரா பண்ணீங்க. அண்ட் யா இது இது வந்துட்டு நீங்க பண்றதோட மத்த பீப்புளுக்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க இந்த பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு எங்களுக்கு கைட் பண்றது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஸோ தட்ஸ் வெரி நைஸ் ப்ரோ. Only one last question. Yeah. When there is something good in something, and there is also a bad things and worst things that you may experience. அது கண்டிப்பா என்ன ஒரு வேலை செஞ்சாலுமே சரி, என்ன ஒரு 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 ஜேர்னி போனாலுமே அதுல கசப்பான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ பீப்புள் ஹியர் அது வந்துட்டு இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இது ஃபுல்லாவே ஈஸியா இருக்கும், இது ஃபுல்லாவே வந்துட்டு கண்டிப்பா எல்லாரையும் முடிஞ்சிடும் அப்படின்னு பாசிட்டிவா போறது நல்லதுதான். ஆனா இதுல இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கசப்பான மூமெண்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் இல்ல சேலஞ்சிங்கான மூமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா இந்த 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 பாட்காஸ்ட் கேட்கிற பீப்புள்லாம் வந்துட்டு தே வில் கெட் டு ரெடி themselves up டு ஃபேஸ் தோஸ் சேலஞ்சஸ். ஸோ உங்க லேர்னிங்ஸ்ல இருந்து அவங்க அந்த சேலஞ்சஸ் வந்து ஈஸியா எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி யூ கேன் ஷேர் தீஸ் திங்ஸ் நவ். அதுல மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, கத்துக்க முடிச்சிட்டோனே ஆரம்பத்துல கிளைண்ட்ஸே வரமாட்டாங்க. ஓகே. கிளைண்ட்ஸே கிடைக்கிறது.
நம்ம தேடுவோம் ஒரு கிளைண்ட்ஸா வருவாங்க, ரிஜெக்ட் ஆகும் வருவாங்க வராது. இன்னொரு மேட்டர் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஆஸ் கிளைண்டா இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க அங்க இருந்து நம்மள ஹையர் பண்ணும் போது அந்த குவாலிட்டி அவங்களுக்கு கிடைக்காது, ஸோ ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஆரம்பத்துல கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு விட்டு போயிடலான்னு தோணும், எதுக்கு இதை பண்ணிட்டு வழக்கம் போல ஒரு வேலைக்கு போயிடலான்னு தோணும். ஆனா அப்படி தோணாம நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னொரு மேட்டர்னா கிளைண்ட்ஸ் கிடைச்சாலுமே ரொம்ப லோ பேவா கிடைக்கும். ஓகே, ஸ்டார்டிங்ல. ஆமா, ரொம்ப லோ பேவா தான் கிடைக்கும். பட் பேவா பார்த்தா பேவா பார்க்காம அதை கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கான மோட்டிவேஷனா பார்த்தா நம்ம போயிடலாம். கண்டிப்பா நமக்கு தோணும். இப்போ எனக்குமே தோணி இருக்கு, என்னடா இவ்வளோ பே இவ்வளவுதான் வருது, நம்ம இதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடணுமா அப்படின்னு தோணும். ஸோ அது அதை அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா. ஓகே. ஸோ இது ஓகே, கிளைண்ட்ஸ் ஒரு சைடு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த ரிசோர்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் நீங்க ஸ்டார்டிங்ல இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இன்டர்நெட்ல இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு கண்டென்ட் ரைட்டிங் தானே பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா. ஸோ இப்போ கண்டென்ட் ரைட்டிங் பண்றப்ப யூ ஆர் பிளாங்க். இப்பதான் ஸ்டார்டிங்கா உள்ள இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ள வரீங்க. அப்போ வந்துட்டு ஒரு க்ளூலெஸ்ஸான ஃபீலிங் இருக்கும். அப்ப எப்படி எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி வந்துட்டு இன்டர்நெட்ல ரிசோர்ஸ் எடுத்தீங்க? எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட ஜர்னில? ஃபர்ஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், எனக்கு கண்டென்ட் ரைட்டிங்னா வரும் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ என்னால எழுத முடியும், என்னால போர் அடிக்காம எழுத முடியும், என்னால ஒரு 5 hours கொடுத்தாலும் என்னால எழுதிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அங்க எனக்கு போர் அடிக்காது எழுதுறதுக்கு. ஸோ இதை நான் பிசினஸா கன்வெர்ட் பண்ணணும்னா, ஃப்ரீலான்சிங்கா கன்வெர்ட் பண்ணணும்னா, நான் எழுதுறதுலயும் கன்வெர்ட் பண்ண முடியாது. எது மார்க்கெட்ல இருக்கு, எது மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும்னு பார்க்கணும். பார்த்து அங்க இப்போ நம்ம கத்துக்க போகும்போது அங்கதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. எப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி ஒரு கண்டென்ட் ரைட்டிங்க எஃபிஷியன்ட் வேல எழுதணும், அதுலயே கீவேர்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே. அதான் பேஸ்ட் ஆன் நம்ம இன்ட்ரெஸ்ட், அதுக்கான ரிசோர்சஸ் ஆன்லைன்ல எடுத்து யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்கு இப்பெல்லாம். ஓகே, சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா கூட ஓகே தான், அது குவாலிட்டி எல்லாம் மேட்டர்ஸ் இல்ல. இல்ல, உங்களுக்கு அதுல எப்படி கிரியேட்டிவா ஒர்க் பண்றீங்க, உங்களோட இன்புட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதுதான் மேட்டர். ஓகே. இது சொசைட்டி உலகத்தை ப்ளேம் பண்றதுக்கு பதிலா யூ ப்ளேம் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே ப்ரோ, காட் இட். யா, தட்ஸ் a wholesome journey. நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல லைக் அந்த கசப்பான மூமெண்ட்ஸ், ஆல்தோ நீங்க வந்துட்டு இவ்வளோ பாசிட்டிவான திங் ஷேர் பண்ணாலும் உங்களோட கசப்பான மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பீப்புள் வில் நோ. இப்ப ஸ்டார்டிங்ல வந்துட்டு இப்ப நம்ம பேசலாம் கேட்டுட்டு ஓகே இது வந்துட்டு ஈஸியான ஜேர்னி போல, டக்குன்னு நம்மளுக்கு காசு சம்பாதிக்கலாம் அப்படிமா போற மாதிரி போகலாம். பட் நம்ம இப்படி ஷேர் பண்ணதுனால தே வில் நோ இது வந்து டைம் எடுக்கிற ப்ராசஸ். அண்ட் இட் இஸ் அ டைம் கன்சூமிங் ஒன். அண்ட் ஒரு ஃபியூச்சர் வரப்ப, ஒரு டைம் வரப்ப இட் வில் பே பேக். இட் வில் கிவ் தெம் சம் the value they deserved. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிடைக்குங்கிறது வந்துட்டு தெரியுது. அண்ட் யா, யுவர் ஜேர்னி, நீங்க ஸ்டார்டிங்ல இந்த 8th 9th அப்ப ஸ்டார்ட் பண்ணி அப்ப க்ளூலெஸ்ஸா இருந்து அதுக்கடுத்து இப்ப நெட்வொர்க்கிங் வச்சு நிறைய கிளைண்ட்ஸ் பிடிச்சது. ஸோ தட்ஸ் அ ரியலி இம்ப்ரெசிவ் ஒன். அண்ட் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாம ரெகுலர் ட்ரெடிஷனல் பேத்ல போறது போல யூ மேட் யுவர் பேத். தட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ். தட் நீட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட் in this stage. So yeah, congratulations bro, இவ்ளோ விஷயம் பண்ணிருக்கீங்க. You deserve an voice here. So nice bro. நோ ப்ரோ, இன்னும் எதுவுமே பண்ணல ப்ரோ. ரைட் ப்ரோ. எங்களுக்கு பார்க்கும்போது உங்களோட ஜூனியர்ஸ் தானே நாங்களாம், எங்களுக்கு பார்க்கும்போது வந்துட்டு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா நாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இன் அவர் ஐஸ் யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் சம் அவுட்ஸ்டாண்டிங் திங்ஸ். ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ ப்ரோ.
எஸ் ப்ரோ. ஸோ அகெயின் வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா ப்ரோ? ஃப்ரீலான்சிங் பத்தி ஏதாவது பீப்புளுக்கு கைட் கொடுக்குற மாதிரி ஏதாவது? ஐயோ, கைட் கொடுக்குற மாதிரிலாம் இல்ல ப்ரோ. ஆமா, ஃபுல்லா வந்துட்டு நெட்வொர்க்கிங், கிளைண்ட்ஸ் மேனேஜிங் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயம் சொல்லிட்டீங்க. வேற என்ன கைட் கொடுக்கறதுக்கு? ஃபுல்லாவே கைடு தான் நீங்க சொன்னது எல்லாமே. அது மாதிரி தான் போயிருச்சு. ஆமா, ஓகே. நைஸ் ப்ரோ, நைஸ் டாக்கிங் டு யூ. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஷூர் ஷூர். ரைட்.